ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 12/1/2024க்கான கேரளா நாட்டி டுடே கேரளா நாட்டுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ கேரளா நாட்டு கெஸிங்கில் நம்ம கால்குலேட் கெஸிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தால் மட்டும்தான் நம்ம பார்த்தோன்னா கால்குலேட் கெஸிங் பார்த்தோன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்க பாருங்கள். 744 748 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா 744 வகுத்தல், சரிங்களா? டைரெக்டாக, அதாவது முதல் நாளும் அடுத்த நாளும் சேம் முழு நம்பர் ஏபிள் வந்துச்சுன்னா இந்த கணக்கு, சரிங்களா? 744 வகுத்தல் 748 வகுத்தோம்னா நமக்கு 71 அப்படின்னு சொல்லி லாஸ்ட் நம்பர் கிடைக்கிது. அது பார்த்திங்கன்னா நமக்கு 717 பிசி பாஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? அடுத்து பாருங்கள் 500 வகுத்தல் 528. ஏன்னா இதுவும் சேமாக பார்த்தீங்கன்னா முதல் நாளும் பார்த்தீங்கன்னா உள் நம்பர் ஏபோட 5, அடுத்த நாளும் ஏபோட 5, சரிங்களா? இதுக்கு லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 97க்கு நமக்கு ஏசி 97ங்கிற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு முதல் நாளும் உள் நம்பர், அதாவது ஏபோர்டு பார்த்தீங்கன்னா உள் நம்பர் ஏபோர்டு 197 1. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மொத்தமாக வகுத்தோம் அப்படின்னா நமக்கு பிசியில் 46 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. அதாவது லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 46 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ நான் 46 64 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சி பிசியில், சரிங்களா? ஏபிஎஸ்சி பிசியில் 46 64 அப்படிங்கிற நம்பரை கம்பல்சரி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அதே மாதிரி முதல் நாளோட வெளி நம்பரும் அடுத்த நாளோட உள் நம்பரும் சேமாக இருந்துச்சுனாலும் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருப்போம். அந்த பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா 551 வகுத்தல் 174. ஸோ இதில் இருந்து 2 நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 67 அப்படிங்கிற நம்பரு சப்போர்ட்கான நம்பரு. 67ங்கிறது சப்போர்ட்கான நம்பரு, சரிங்களா? ஸோ இந்த 67க்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் சப்போர்ட்டுக்கு தான் அந்த நம்பர், சரிங்களா? நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. இந்த 67 அப்படிங்கிறது சப்போர்ட்கான நம்பர் தான். இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொன்னோம் பார்த்திங்களா, இந்த பேட்டர்ன் ரெகுலராக பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் 46 64 ஒவ்வொரு செட்டாச்சும் பார்த்திங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போது அதே மாதிரி 551 இன்ட்டு 174 இன்ட்டு பண்ணோம்னா 874 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது, சரிங்களா? ஸோ மறுபடியும் ரிட்டன் அந்த 7 நாளும் பார்த்திங்கன்னா வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த 8 7 4லேருந்து நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம 46 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு, சரிங்களா? இப்போது 8 7 4லேருந்து 2 நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 7 அப்படின்னு சொல்லி நம்பரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இப்போது 2 நம்பர்ஸையும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 42 77ன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த 42 77க்கு மறுநாள் பாருங்கள் 44 அப்படிங்கிற நம்பர், அதுக்கு முதல் நாள் உள்ள நம்பரை பார்த்திங்கன்னா 44 அப்படிங்கிறது ஏபி வச்சுருக்காங்க. அடுத்து 28 77, ஏன்னா இங்கே 2 77 ரெண்டுமே காமனாக இருக்கிறத வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு மேலே உள்ள 29 எடுத்து நமக்கு ஏசி 92ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. இங்கே நமக்கு ஏபி அடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா காமனாக நமக்கு பார்த்திங்கன்னா 2 7 7 அப்படின்னு இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு நடுவில் உள்ள 2 நம்பர் எடுத்தாங்க, அடுத்து லாஸ்ட்டில் உள்ள 2 நம்பரு, இப்போது உங்கள் ஃபஸ்ட்டில் உள்ள 2 நம்பர் எடுத்தாங்க அப்படின்னா 47 அப்படிங்கிற நம்பர் வரணும், சரிங்களா? அப்போது ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரில் 647 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 647 அல்லது 467, சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. ஸோ கம்பல்சரி இந்த எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 467 சப்போஸ் 7 8 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 468, சரிங்களா? 468 467 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோன்னா இன்னொரு பேட்டர்லையும் வரதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இது 3 நம்பர்ஸுமே எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. 467, சரிங்களா? அதே மாதிரி 468 467 468 இந்த 2 நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. 468 467 அதே மாதிரி 647 அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் 4 6லேருந்து ஒரு நம்பர் கம்பல்சரி ஒரு நம்பர் இறங்குறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா பேட்டர்ன்லேயும் பார்த்தோன்னா நமக்கு
4 6 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதனால் சிங்கிள் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா 467 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அந்த நம்பரை கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த 47 பக்கத்துலேயே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டு 3074க்கு மேலே 67 43ன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த நம்பரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட்டில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. அப்போது 36 47 அப்படிங்கிற நம்பரு 4 டிஜிட்டில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க 36 47 அப்படிங்கிற நம்பரை 4 டிஜிட்டில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிஸில் 46 47 78 சரிங்களா. 46 47 78 அப்படிங்கிறத திருப்பி எடுத்து ட்ரை பண்ணிங்க. 46னா 64 74 87. ஸோ இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணிங்க, கண்டிப்பாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 467 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ எதனால் நம்ம வந்து அந்த 47 கொடுத்தோம் பார்த்திங்கன்னா, அந்த 44 அப்படிங்கிறது நமக்கு ஏபி வந்திருக்கு சரிங்களா. 277க்கு மேலே நடுவில் உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்திருக்கு. இங்கே 77க்கு மேலே 29ங்கிறது ஏசி வந்திருக்கு. இப்போ இந்த 77க்கு மேலே உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 47. ஸோ அதனால தான் சிங்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா 647 கொடுத்துருக்கோம். 647ங்கிறது 36 47 அப்படிங்கிறது 4 டிஜிட் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.